டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய 5 நாள் பயணமாக 40 பேர் கொண்ட பீகார் மாநில கல்விக்குழு சென்னை வந்து ஆய்வு செய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், வணக்கம். 5 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய இந்த பீகார் மாநில கல்விக்குழுவின் முதல் நாள் ஆய்வு எங்கு நடந்தது? என்ன மாதிரியான ஆய்வுல இன்றைய நாள் ஈடுபட்டாங்க? அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் பிரகாஷ். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 நாள் பயணமாக பீகார் கல்விக்குழு மாநில கல்வித்துறையினுடைய குழுவினர் 40 பேர் சென்னை வந்திருக்கிறாங்க. இன்று முதல் 5 நாள் பல்வேறு இடங்கள்ல ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்க. முதல் நாளான இன்று பள்ளி கல்வித்துறையினுடைய அமைப்பு செயல்பாடுகள் குறித்து ஒரு கருத்தரங்கு மாதிரி நடைபெற்றது. அதுல தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் பங்கேற்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைப்பு எவ்வாறு செயல்படுகிறது, என்னென்ன அதிகாரிகள் தலைமையில அவர்களுக்கான பணி என்ன, பள்ளி கல்வித்துறையில எத்தனை துறைகள் இருக்கின்றன, அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பது குறித்தெல்லாம் காணொலி காட்சி வாயிலாக அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தாங்க. அதே போல பள்ளி கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள் குறிப்பாக கல்வி தொலைக்காட்சி மூலமாக மாணவர்களுக்கு எவ்வாறு டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக எவ்வாறு கல்வி போதிக்கப்படுகிறது, என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்றன, எவ்வாறு படப்பிடிப்புகள் நடக்கப்படுகிறது என்பது குறித்து விவரிக்கப்பட்டது. அதே போல பாடப்புத்தகங்கள்ல கலர்ஃபுல்லா இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் தயாரிக்கப்பட்டிருக்கு. QR கோடோட மாணவர்களுக்கு எளிதாக புரியக்கூடிய வகையில பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன மாதிரியான பாடங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் விவரிக்கப்பட்டது. குறிப்பாக காலை சிற்றுண்டி திட்டம் குறித்து பீகார் கல்வி குழுவினர் விரிவாக கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே தெலுங்கானா மாநில கல்வி குழுவினர் காலை சிற்றுண்டி திட்டத்தை நேரில் ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தற்போது பீகாரில் இருந்து வந்திருக்கக்கூடிய கல்வி குழுவினரும் இந்த காலை சிற்றுண்டி திட்டம் குறித்து விரிவாக கேட்டிருந்தாங்க. அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து விரிவாக கேட்டிருந்தாங்க. நாளைய தினம் நேரடியாக பள்ளிகளுக்கே நேரடியாக சென்று இந்த காலை சிற்றுண்டி திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்து நேரடியாக பார்வையிட இருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக நூலகங்கள், பள்ளி கட்டடங்கள் உட்பட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்ய இருக்கிறாங்க. அடுத்த 5 நாட்களுக்கு சென்னையில இருந்து இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.